நெக்ஸ்ட் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா போலார் கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போலார் கோஆர்டினேட்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் என்னென்னா, லெட் O be the fixed point and OX is the fixed line. Let P be any point in the plane. Draw a perpendicular to OX. Let OP is equal 6R and angle XOP equal to theta. The fixed point O is called the point and the fixed line OX is called the initiate line. Then R comma theta are called the coordinates. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொடுத்துருக்க இந்த டயக்ராமில் ஓங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்லியாச்சு. ஓஎக்ஸ் அப்படிங்கிறது ஓஎக்ஸுங்கிறது ஃபிக்ஸ்டு லைன், இது ஓங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஓஎக்ஸுங்கிறது ஃபிக்ஸ்டு லைனு, பிங்கிறது எனி பாயிண்ட்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ஓபி ஈக்குவல் டு நமக்கு ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஓபி ஈக்குவல் டு ஆராக இருக்கும்போது XOP இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா டீட்டா, இதோட ஆங்கிள் டீட்டா. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஓவை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கால்டு த பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபிக்ஸ்டு லைனை இதை தான் வந்து ஃபிக்ஸ்டு லைன்னு சொல்கிறோம். இது ஃபிக்ஸ்டு லைன், இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. ஸோ ஓஎக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இனிஷியேட் லைன்னு சொல்கிறோம். இந்த ஓஎக்ஸுங்கிறது நம்ம இனிஷியேட் லைன்னு சொல்கிறோம். தென் ஆர் கமா டீட்டாங்கிறது நமக்கு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் போலார் கோஆர்டினேட்ஸ். நெக்ஸ்ட் டிஃபைன் த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னால் என்ன? இஃப் எக்ஸ் கமா ஒய் ஆர் த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி, we have the relation x equal to r cos theta, y equal to r sin theta. Hence r equal to square root of x square plus y square. Then the relationship between r and theta for a variable points r comma theta is given by the polar equations. f of x comma theta is equal to 0 or r equal to f of theta. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸும் ஒய்ங்கிறது கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. இந்த பியில் எக்ஸ் ஒய்ங்கிறது கார்டீசியன் கோஆர்டினேட்ஸு. எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஆர் காஸ் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டான்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஆருக்கும் டீட்டாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இது வேரியபிள். இதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா டீட்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா டீட்டா ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டீட்டாவாக கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் த ரேடியஸ் வெக்டார் அண்ட் த டேன்ஜென்ட். அதுனா என்ன டெஃபினேஷன் பார்ப்போம். ஆங்கிள் பிட்வீன் த ரேடியஸ் வெக்டார்னா என்ன, டேன்ஜென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். லெட் பி ஆஃப் ஆர் கமா டீட்டா பி அ பாயிண்ட் and the f of r comma theta is equal to 0. Already f of x comma theta equal to 0 னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே f of x r-க்கு பதிலாக நம்ம x-க்கு பதிலாக r நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ f of r comma theta is equal to 0 or r equal to f of theta. Let r plus del r comma theta plus del theta, இது வந்து என்னென்னா பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், நெய்பரிங் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஆஃப் த கர்வ், இந்த கர்வில் ஆர் ப்ளஸ் டெல் ஆரும் டீட்டா ப்ளஸ் டெல் டீட்டாவும் இதோட நெய்பரிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஓபி ஈக்குவல் டு ஆர், angle XOP equal to theta, OQ equal to r plus del r. Let point Lagrange's P and angle OPT equal to theta between the vector and the tangent at P. அப்போ that's the form angle OPR அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் எடுத்து ட்ரையாங்கிள் OPR எடுக்கும்போது PR divided by OP equal to sin del theta. அப்போ பிஆர் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இந்த ஓபி ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது டிவைடில் இருக்கிறது என்ன ஆகிடும்னா மல்டிபிள் வந்துடும். ஸோ ஓபி சைன் டெல் டீட்டா. நெக்ஸ்ட்டு பிஆர் ஈக்குவல் டு ஆர் சைன் டெல் டீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓ கியூப் மைனஸ் ஓஆர். தென் த ஃபார்ம் ட்ரையாங்கிள் ஓபிஆர் காஸ் டெல் டீட்டா ஈக்குவல் டு ஓஆர் டிவைடட் பை ஓபி. இப்போ காஸ் டெல் டீட்டா ஈக்குவல் டு ஓஆர் டிவைடட் பை ஓபி, காஸ் டெல் டீட்டா ஈக்குவல் டு ஓஆர். ஓபியோட வேல்யூஸ் என்ன அங்கே நமக்கு இருக்கும், அந்த இதுலனா ஆர்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்பிளில் வந்துடும், இங்கே டிவைடரில் இருக்கிறது. இப்போ ஆர் காஸ் டெல் டீட்டா ஈக்குவல் டு ஓஆர். இப்போது ஆர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஆர் டீட்டா ஈக்குவல் டு ஓ கியூப் மைனஸ் ஓஆர்னு. ஓ கியூவோட வேல்யூ ஆர் ப்ளஸ் டெல் ஆர் மைனஸ் ஓஆரோட வேல்யூஸ் என்ன நமக்கு ஆர் இன்ட்டு காஸ் டெல் டீட்டா. ஸோ இங்கே ஆர் ப்ளஸ் டெல் ஆர் மைனஸ் ஆர் காஸ் டெல் ஆர்னு எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டெல் ஆர் ப்ளஸ் ஆர் எடுக்கும்போது 1 மைனஸ் காஸ் டெல் ஆர்னு வரும். ஸோ இப்போ ஆர் டீட்டா ஆர் கியூ ஈக்குவல் டு டெல் ஆர் ப்ளஸ் ஆர் 2 சைன் ஸ்கொயர் டெல் டீட்டா டிவைட் பை 2. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் PQR எடுக்கிறோம். அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு PR டிவைட் பை QR ஈக்குவல் டு ஆர் சைன் del theta divided by del r plus r of 2 sin square del theta by 2. So tan alpha மட்டும் வச்சுக்கிறோம். r into sin del theta இருக்கு. இங்கே del r plus r into என்ன இருக்கு 2 sin square del theta by 2. So divide by del theta on right hand side. இங்கே del theta ஓட நம்ம பண்ணும்போது நமக்கு டிவைட் பண்ணும்போது tan alpha equal to r sin del theta divided by del theta
whole divided by del r plus 2r sin square theta del theta divided by 2 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கான வேல்யூஸு tan theta is equal tan alpha equal to r sin del theta divided by del theta whole divided by del r by del theta plus 2r sin square del theta by 2. So divided by del theta who when theta terms to consider with p, அதாவது pqங்கிறது இதில் என்னென்னா tangent of pன்னு சொல்கிறாங்க, hence qங்கிறது coincident of op ன்னு சொல்கிறாங்க. அப்போ tan pi equal to limit del theta tends to 0 tan alpha, tan pi equal to limit del theta tends to 0 r sin del theta divided by del r by del theta plus 2r sin square del theta divided by 2 into divided by del theta. ஸோ இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா r into sin del theta divided by del theta whole divided by del r divided by del theta plus r sin square del theta divided by 2 divided by del theta by 2. ஸோ இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ r into sin del theta by del theta whole divided by del r divided by del theta plus தனித்தனியாக எழுதுகிறோம் r into sin del theta divided by del theta divided by 2 into sin del theta divided by 2. So r into 1 divided by del r by del theta plus 0 of limit del theta tends to 0 into sin del theta divided by del theta equal to 1. Hence the proved. Next question பாருங்க, find the angle of the curve a theta equal to r square minus a square the whole power 1 by 2 into a cos inverse of a by r. இதுக்கு என்னன்னா ஆங்கிள் ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் தி கர்வ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லித்தாங்க. ஆங்கிள் ஆஃப் தி ஃபைண்டு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா a theta equal to r square minus a square whole power 1 by 2 into a cos inverse of a by r. given equation நாங்கள் கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிறோம். a theta equal to r square minus a square whole power 1 by 2 into a cos inverse of a by r. differentiate with respect to theta பொறுத்து differentiate பண்ண போகிறோம். அப்போ theta பொறுத்து differentiate பண்ணும்போது left hand sideல a thetaங்கிறது a of 1 equal to a into r square minus a square whole power 1 by 2 இதை differentiate பண்ணுறோம்னா minus 1 divided by square root of 1 minus a by r the whole square into minus a divided by r square into dr by d theta plus next இதில் differentiate பண்ணும்போது cos inverse of a by r அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த இன்வர்ஸுங்கிறது 1 by 2 r square minus a square whole power 1 by 2னு வரும். ஸோ இது வந்து differentiate பண்ணுறோம். a of 1 equal to dr by d theta of r square minus a square whole power 1 by 2 into 1 by square root of r square minus a square divided by r into a by r plus cos inverse of a by r into r power 2r divided by r square minus a square into dr by d theta. So இந்த r cancellation பண்ணுறோம், rக்கும் rக்கும் cancel ஆகிடும். So இப்போ balance 1 equal to dr by d theta square root of r square minus a square into a by r into square root of r square minus a square plus cos inverse of a by r into r divided by square root of r square minus a square. So இந்த r square minus a square root of r square minus a square cancel பண்ணிடலாம். இப்போ 1 divided by 1 equal to dr by d theta into a by r plus cos inverse of a by r into r divided by whole square root of r square minus a square. ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே இருக்கிற மல்டிபிள் இருக்கிறது இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா டிவைடடில் வந்துடும். ஸோ அப்போ dr by d thetaங்கிறது மல்டிபிள் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா d theta by drனு வந்துடும். இப்போ d theta by dr equal to a by r plus r by square root of r square minus a square into cos inverse of a by r. ஸோ அப்போது இது என்னென்னா tan thetaன்னு எடுத்துக்கிறோம். ஸோ tan theta equal to r இன்றது நமக்கு தெரியும். tan pi equal to r into d theta by dr அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. ஸோ அப்போது அதை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். d theta by drல இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பை ஆஃப் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது tan pi equal to r into a by r plus r by square root of r square minus a square into cos inverse of a by rனு. ஸோ இங்கே tan இந்த பக்கம் இருக்கும்போது ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா tan இன்வர்ஸாக வரும். ஸோ இப்போ பை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிறோம். பை ஈக்குவல் டு tan inverse of r into a by r plus r divided by square root of r square minus a square into cos inverse of a by r. ஸோ இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆருக்கு ஆர் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ பேலன்ஸ் கிடைச்சது பை ஈக்குவல் டு tan inverse of a plus r square root of r square minus a square into cos inverse of a by r. ஸோ ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னென்னா a theta is equal to r square minus a square whole power 1 by 2 into a cos inverse of a. இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஆங்கிள் த கர்வுக்கு. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது pi equal to tan inverse of a plus r divided by square root of r square minus a square into cos inverse of a by r அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ hence the proof. Next question பாருங்க, show that the angle spherical r equal to a into e power theta into cot alpha the tangent at a constant angle to the
ரேடியஸ் வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. given the equation r equal to a into e power theta cot alpha டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dr by d theta equal to a into e power theta cot alpha into cot alpha. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம், dr by d theta equal to a into cot alpha into e power theta into cot alpha. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா dr by d theta equal to r into cot alpha எழுதலாம். ஓகேங்களா? இப்போ d theta by dr equal to 1 by r cot, அதாவது dr by d theta வந்து r cot alpha இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது d theta by dr. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே மல்டிபிள் இருக்குது, அப்படி 1 by r cot alpha வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு tan pi equal to r into dr by d theta நமக்கு தெரியும். ஸோ அப்போ tan pi மட்டும் இங்கே வச்சுக்கிறோம், r into இது கொடுத்துருக்க வேல்யூஸ் 1 by r cot alpha. ஓகேங்களா? tan pi equal to r கார் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 by cot alpha கிடைக்கும். அப்போ பை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, இந்த tan அங்கே பக்கம் போகும்போது tan inverse of 1 by cot alpha வரும். 1 by cot alpha நமக்கு tan alphaன்னு தெரியும். ஸோ இப்போ pi equal to tan alpha, tan alpha கேன்சலேஷன் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது alpha. ஸோ hence the proved.